அனைவருக்கும் வணக்கம். அதிமுகவை குழி தோண்டி புதைத்த எடப்பாடி தமிழக வெற்றி கழகத்துக்குள் விஜயபாஸ்கர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதனால் 2 விஜயபாஸ்கர் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இதை பற்றி நம்ம விரிவாக பேசுவோம். இன்றைக்கி பரவலாக பேசப்பட்டுக்கிட்டு வர அமைச்சர் சரத் அவர்களுடைய போதைப் பொருள் விவகாரம் மாத்திரை விஷயம், இது என்ன ஏது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் போராட்டம் நாங்கள் நடத்துகிறோம், இதை எதிர்க்கிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாநகர அணியை சேர்ந்த கிழவர்கள், திமுகவுடைய கிழவர்கள் சில பேர், குண்டர்கள் சில பேர் வாலண்டரியாக கைதாகியிருக்காங்க. நானூறு ரவுடிதான் சொல்லிட்டு சேகர்பாபு, மேயர் பிரியா உட்பட அனைவரும் அப்படியே பேக்கில் போய் பார்த்தீங்கன்னா 90 காலகட்டங்களில் இல்லை 2000 காலகட்டங்களில் கலைஞர் கருணாநிதி அவர்களை கைது பண்ணல எப்படி ஐயோ அம்மா அப்படின்னு கத்துனாங்களோ அதே மாதிரி இன்றைக்கி கத்தியிருக்காங்க. அதை விட இன்றைக்கி காவல்துறையினரை வசைபாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இதை பற்றி நம்ம விரிவாக பேச இருக்கிறோம். மறந்துடா நம்மளுடைய சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு லைக் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் 4 பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க. வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணி விட்ருங்க. கீழே ஹைப் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதையும் கொடுத்துருங்க. இன்றைக்கி எல்லாருக்குமே பரவலாக பேசப்பட்டுக்கிட்டு வர்ற விஷயம் இன்றைக்கி அமைச்சர் சரத் அவர்களுடைய விஷயம். தக் லைஃப் மூமெண்ட் அப்படின்ற பேரில் 2.5 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கிற அந்த போதைப் பொருளான அந்த வீடியோ யோசிச்சு பாருங்கள். அந்த வீடியோ இன்றைக்கி அவங்களுடைய நண்பர்கள் கூட சில பேர் போயிருக்கிறவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க. இது அவங்க சொல்கிற மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி இருந்து பார்க்கல, அது என்ன ஏது அப்படின்றது நமக்கு தெரியாது. அவர் சொல்லியிருக்கிறத வச்சு அது குழந்தையுடைய ஒரு மாத்திரை வீடியோ, ஓகேவா? இப்போ வரைக்கும் இதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். இது உண்மையிலேயே மாத்திரை தானா அல்லது வேறு ஏதாவது போதைப் பொருளா அப்படின்றது உளவுத்துறையை வச்சு ஆய்வு பண்ண போகிறாங்க. கட்சி தலைமையும் இதுதான் முடிவெடுக்க போகுது. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களுடைய பிறந்த நாளின் விழாவின் போது சில நலத்திட்ட உதவிகள் வழங்குறதுக்காக விழா ஏற்பாடு பண்ணும்போது அதுக்கான அந்த அமைச்சர் சரத் அவர்களை புறக்கணிக்கிறதாகவும் அமைச்சருக்காக அந்த வழங்கியிருப்பாங்க பார்த்தீங்களா, செண்பகம் இல்லம்னு சொல்லுவாங்க, அந்த வீட்டிலேருந்து அவரை வெளியேற்றினதாகவும் மிகப்பெரிய தகவல் வந்துட்டுருக்கு. என்ன நடக்க போகுது? உண்மையிலே விலகிட்டாரா, இல்லை விளக்க போகிறாங்களா, இல்லை கட்சி தலைவர் ஏதாவது முடிவெடுக்க போகிறாரா, நம்ம விஜயண்ணா இல்லை அமைச்சர் சரத் அவர்கள் வேறு மாதிரியான முடிவெல்லாம் எடுக்க போகிறாரா அப்படின்றது என்னென்னா இன்னைக்கு யோசிச்சு பாருங்கள். அமைச்சர் சரத் அவர்களுடைய ஃபோன் மேலே இருக்கிற சின்ன பவுடர், இந்த பவுடரை இவர் ஒருத்தர் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த 500 ரூபாய் நோட்டு, ஏடிஎம் கார்டு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அது மாத்திரலாம் இல்லைங்க, அது போதைப் பொருளுங்கன்னு சொல்லிட்டீங்க. இன்றைக்கி திமுக சைடில் அவங்க சைட்லேயே நம்ம போவோம். ஒட்டுமொத்த போதை கும்பலின் கடத்தல் இன்றைக்கி திமுகவில் இருக்குது. ஜாபர் சாதிக்கின்றவர் திமுகவில் இருக்கார். அவரை தொட்டால் உதயநிதி வரைக்கும் வருவார். சவுக்கு சங்கர்கிட்ட ஃபைலே இருக்குது, இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. இது காரணத்துக்காக தான் சவுக்கு சங்கருடைய அலுவலகத்தை சூறையாடினது, அவரை தூக்கி உள்ளே போட்டது, அவங்க அலுவலகத்தில் இருக்கிற வேலையாட்களை தூக்கி உள்ளே போட்டது எல்லாமே நடந்துச்சு. கரெக்டாக? ஓகே. இன்றைக்கி அமைச்சர் சரத் அவர்கள் முன்னாடி 2.5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒரு சம்பவம் நடக்கும்போது திமுக தான் ஆட்சி காலத்தில் இருந்திருக்காங்க. அந்த பவுட்ரு அப்போ ஈஸியாக கிடைக்கிற அளவுக்கு நீங்கள் வச்சுக்கிட்டீங்களா? உங்கள் சட்டம் ஒழுங்கு அப்போ அவ்வளோதானா அப்படின்னு எங்களுக்கு கேட்க தோணுது. ரைட்டு, இது முதல் கேள்வி. 2வது கேள்வி, நான் அமைச்சர் சரத் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. இன்றைக்கி இந்த ஒரு விஷயத்துக்காக அமைச்சர் அவர்கள் பதவியே விலகணும்னு சொல்லிட்டு இந்த போராடுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ரிப்பீட் அடிக்கிறதுக்கு தான் நான் பேசிகிட்டு இருக்கேனே தவிர இன்றைக்கி உண்மை என்னன்றதை கட்சி தலைமை முடிவு பண்ணுவாங்க. விஜய் நான் முடிவு பண்ணிக்குவார். அது 2வது விஷயம். இன்றைக்கி அமைச்சர் பதவியை விலகிறதோ இல்லை அவருடைய அந்த எம்எல்ஏ பதவியை பிடுங்குறதோ பார்த்தீங்கன்னா பின்னாடி வர்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆகி போகும். அதாவது ஒரு வடிவேல் படத்தில் காமெடி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நம்ம அடித்து அடிக்கி இந்நேரம் அவன் கடையை மூடிட்டு ஓடிட்டான்னா இன்னையிலேருந்து அவன் நமக்கு அடிமை அல்ல, கடையை திறந்து வச்சுட்டு நம்மளை விரட்டிட்டு ஓடியாடுறான்னா நம்ம இன்னையிலேருந்து அவனுக்கு அடிமைன்னு சொன்ன மாதிரி அண்ணன் இதில் ஏதாவது முடிவு எடுத்தாருன்னா கண்டிப்பாக நம்ம அடிமையாயிருவோம் விஜயண்ணா. அதனால் இந்த முடிவை நீங்கள் எடுக்காதீங்க. இது அப்படியே நம்ம நீதிமன்றத்தை கொடுத்துருவோம். இன்றைக்கி அவங்க விசாரிக்கட்டும். அமைச்சர் சரத் அவர்கள் சைடில் இருக்கிற விஷயத்தையும் சரி, உண்மையிலே ஸ்டேடியத்தில் என்ன நடந்தது அப்படின்ற விசாரணையும் விசாரிக்கட்டும். உண்மை என்னவோ அது வெளியில் வந்துட போகுது. அது கூட அளந்த திமுக காரங்களை வச்சு செஞ்சுக்கிடுவோம். என்ன இப்போ வருவோம் திமுகவுக்கு போராடுறாங்க. இன்றைக்கி ஒரு மேயர் பிரியாவாக இருந்தவங்க என்னங்க இது ரோட்டை போட்டிருக்கிறது ப்ளீச்சிங் பவுடரா, ஒன்றுமே இல்லைங்க, வாடகை இல்லையே, அமைச்சர் வரும்போது சும்மா பேருக்கு பவுடருன்ற முறையில் தூவுறீங்களே, இதை எப்படிங்க கிருமிலாம் சாகும், இதனால் கிருமி பரவதானங்க செய்யணும்னு சொல்லி ஒருத்தர் கேட்கும்போது அது என்ன ப்ளீச்சிங் பவுடரா இல்லை பான்ஸ் பவுடரான்னு கேட்டாங்க. அப்போ அதை எடுத்துகிட்டு போய் ஆய்வுக்கு எதுவும் கொடுத்த பான்ஸ் பவுடரா இல்லை ப்ளீச்சிங் பவுடரான்னு ஆய்வு பண்ணாங்களா? கிடையாது. ரைட்டு. அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா சில திமுக சார்ந்த விஷயங்களில் சில தொழிலதிபர்கள் ஒரிஜினல் ப்ராடக்ட்டுக்கு பதிலாக டூப்ளிகேட் ப்ராடக்டை கொடுக்குறது, கூட்டத்துக்கு வர்றவங்கள்ட்ட இந்த வாட்சிகள்லாம் கொடுத்து ஏமாத்துறது, இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அப்போ அது ஒரிஜினலாக இல்லையான்னு சொல்லி நம்ம என்ன கொடுத்து செக்அப் பண்ணவா முடியும்? இவ்வளோ விஷயத்தை தாண்டி அமைச்சர் அவர்கள் இன்றைக்கி அமைச்சராக இருக்கிற சரத் அவர்கள் நுணுக்கியிருக்கிறாப்புல, கையில் வச்சுருக்கிறாப்புல. அவர் எதுவும் போட்ட மணி நீங்கள் ஏதாவது வீடியோ பார்த்தீங்களா? இல்லை வீடியோ உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கா? இல்லை. இதுக்கு நான் தமிழன் படத்தையே உதாரணமாக சொல்கிறேன்.
தமிழன் படத்தில் நம்ம அண்ணன் வந்து அட்வொகேட்டாக இருப்பாப்புல, உங்களுக்குலாம் தெரியும். அப்போ அட்வொகேட்டாக இருக்கும்போது டெல்லி கணேஷ் அவர்கள்ட்ட ஜூனியர் அட்வொகேட்டாக சேரும்போது ஜூனியர் அட்வொகேட்டாக சேரும்போது வக்கீல் பார்த்தீங்கன்னா பெரிய வக்கீல் டெல்லி கணேஷ் அவர்கள் அங்கிட்டு திரும்பி நின்று சிகரெட்டு உடம்புக்கு கேடு, சிகரெட்டை நீ நிறுத்துறியா இல்லையான்னு சொல்லி கேட்டிருப்பாப்புல. அப்போ உடனே டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு நிப்பாட்டி வச்சுருப்பாப்புல டேபிளில். நிறுத்திட்டேன் சார் அப்படின்னு சொல்லும்போது திரும்பி பார்த்தீங்கன்னா சிகரெட் நின்றுக்கிட்டு இருக்கோம். என்னையா அது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இருந்தால் நீங்கள் சொன்னீங்க நான் நிறுத்திட்டேன்ல, அந்த மாதிரி நான் பிடிச்சா தானே தப்பு. இந்த காமெடி பஸ்ஸுக்குள்ளேயே நடக்கும். பஸ்ஸுக்குள்ளே கரம் சிரம் புறம் நீட்டாதீங்கன்னு எழுதியிருப்பாங்க. ஆனால் வெறும் சிகரெட்டை பார்த்தீங்கன்னா வாயில் வச்சுருக்கிறதுக்கு எந்த ஒரு ஆக்ஷனுமே கிடையாது. அதில் தீ இல்லை, அவ்வளோதான். அதுக்கு எதுக்கு ஏன் பொதுவான வாயா இது, ஏன் வாயா, நான் என் வாயில் என்னத்த வேணாலும் வச்சுருப்பேன் அப்படின்ற மாதிரி கடந்து போயிடும். இன்றைக்கி அமைச்சர் அவர்களுடைய வீடியோ பரவுது. அந்த வீடியோவில் அவர் போட்ட மாதிரி எதுவுமே இல்லை. அப்படியே அவர் போட்டிருந்தாலும் அதை வந்து ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. நீதிமன்றம் இது பண்ண போது அவர் உண்மையை சொல்கிறாரா பொய் சொல்கிறாரான்னு உண்மை கண்டறியும் குழு வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு போவாங்க. ஆனால் ஆவுன்னா வந்து எங்கள் அப்பையும் குதிரைக்குள்ளே இல்லைன்ற மாதிரி நீங்கள் வந்து ஏன்டா வாலண்டியராக வந்து போராடுறேன்ற முறையில் மாட்டிக்கிறீங்க. இதுதான் எங்களுடைய கேள்வி. ரைட்டு, போராடுறீங்க, சரி போராடி தொலைச்சிட்டு போங்க. மண்டபத்தில் உட்காந்து கும்பலாக எல்லாரும் போதைப் பொருள் நசுக்கிறீங்களே, ஏன் உங்களுக்கு அது எங்கேருந்து கிடச்சிச்சு? உதயநிதி அவர்கள் எதுவும் சப்ளை பண்ணாரா அப்படின்னு நாங்கள் கேட்குறோம். ஏன்னா இன்றைக்கி காலையிலேருந்து அதிக வைரலாக போய்கிட்டு இருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த போராட்டம்ன்ற பேரில் ஒரு நிறைய பேர், ஒரு 10-20 பேர் தான், நிறைய பேர்லாம் இல்லை, 10-20 பேர் தான், அவ்வளோதான். 200 கொடுத்து கூட்டி வந்திருக்காங்க. கூட்டி வந்தோடனே காவல்துறையினர்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த மாதிரி கும்பலாக போராடுறவங்கள ஒரு மண்டபத்தில் போட்டு அடிச்சுட்டு சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்து நல்லா குளிப்பாட்டி சீராட்டி பார்த்துக்கிட்டு சாயந்தரம் அனுப்பிச்சி விட்ருவாங்க. இதானே நடக்கும். அப்படி உள்ளே அனுப்பிச்சி விட்ருக்கும்போது இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கும்பலாக உட்காந்துக்கிட்டு ஆளுக்கு ஒரு மாத்திரை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எங்கேருந்து வாங்கினாங்களோ தெரில, பாருங்கள் என்ன மாத்திரைன்றதே நமக்கு தெரியல. உட்காந்து அதை ஃபோனில் மாதிரியே நசுக்கிறாங்க. அப்போ இதையும் பாருங்கள் யுவர் ஆனர், அதையும் பாருங்கள் யுவர் ஆனர், ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ இதுதான் இன்னைக்கு இது வந்து நம்ம பேச வேண்டிய விஷயம் ஆயிருக்கிறதுனால நான் கேட்குறேன். அப்போ ஒட்டுமொத்த பேரும் வந்து எனக்கு தெரிஞ்சே பண்ணியிருக்கீங்க. அப்போ அந்த ஸ்டேடியத்தில் நடந்தது இந்த மாதிரி இருக்கக்கூடாதா அப்படின்றதான் எங்களுடைய கேள்வியாக இருக்குது. இன்றைக்கி அமைச்சருக்காக நாங்கள் ஒன்றும் வரைஞ்சிக்கிட்டுக்கிட்டு வரலையே தவிர, அவருக்கான விசாரணை போகுமே தவிர, நீங்கள் ஏன் இதுக்கு வந்து உடனடியாக அவசரமாக நீங்கள் இதுக்கு வந்து முடிவு பண்ணுறதும். இன்றைக்கி ஒரு விஷயம் நடக்குதுங்க, யோசிச்சு பாருங்கள். அந்த போதைப் பொருள் ஒழிப்புக்காக நோ ட்ரக்ஸ், அதாவது எல்லாரும் ஓடுவாங்கள்ல அந்த மாரத்தான் ஓடி நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாரு. விழிப்புணர்வு ஏற்படுத்தி முடிக்கிறதுக்குள்ளே இந்த வீடியோ ரிலீஸ் ஆகுதுன்னா, இந்த வீடியோவை கரெக்டாக அந்த டயத்துக்கு தான் போடுவோம்னு எப்படி எடுத்து வச்சுருக்காங்க யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்துலையும் சின்ன சின்ன அசைவில் கூட பழைய திமுகவை பார்த்துட்ருக்கோம். பழைய திமுகனா என்னது, கலைஞர் காலத்தில் இருக்கிற கன்றாவி திமுக. அந்த திமுக இன்றைக்கி உதயநிதி கையில் வந்துச்சு, மழுங்கி போச்சு. நல்லா ஊசியாக இருக்கிற கத்தியோ ஊசியோ வந்து மழுங்கும்ல, அந்த மாதிரி மழுங்கி கிடந்தாங்க இவ்வளோ நாள். எதிர்கட்சி ஆகிட்டோம், அதாவது நம்ம தோல்வியை ஏற்றுக்க முடியல. நம்ம எம்எல்ஏக்கள் எல்லாம் நம்ம அமைச்சரால் பார்த்துருக்கோம். இவ்வளோ துறைகளில் இந்நேரம் இவ்வளோ அடிச்சிருப்போமே, ஒரு ரூபா கூட தொட முடியலையே. தொட்டால் நம்மளை தூக்குறாங்களே, தொட்டு முடித்தவங்களையும் தூக்குறாங்களே, தொட போனாலும் தூக்குறாங்களே. சட்டசபையில் சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயமா இன்றைக்கி நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் வச்சு இன்றைக்கி திமுகவால் ஜீர்ணிக்க முடியல. அதை விட ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி கல்யாணத்தை பற்றி நம்ம பேசி ஆகணுங்க. இன்றைக்கி திமுககாரங்க ஒரு வயசுக்கு வந்த பொண்ணோ இல்லை ஒரு திடீர்னு ஒரு விசேஷம் நடத்துகிறக்கூடிய ஒரு வீடோ பார்த்தீங்கன்னா எல்லாம் வெளிநாடு போயிடுறாங்க விசேஷம் பண்ணாமல். ஏன்னா இவங்கள கூப்பிட்டா வீட்டுக்குள்ளே வந்து ஒப்பாரி வைக்கிறாங்க. பாருங்கள், காஞ்சிபுரத்தில் ஒரு கல்யாணம் நடந்திருக்கு. கல்யாணம் நடக்குதுன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது கட்சிக்காரங்க கல்யாணம், கட்சிக்கார தலைவரையோ இல்லை உதயநிதியோ கூப்பிட்டுருப்பாங்க, இது வழக்கம். ஆனால் தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அப்படியே கெத்தாக இருக்கிறவங்க கல்யாணத்துக்கு மட்டும் தான் போவாங்க. அதாவது கொஞ்சம் பணம் காசு நல்லா வந்து நம்மளை சரியாக இருக்கும், நம்ம போனால் கொஞ்சம் நியூஸ் ஆகும், ஒரு நல்ல பல்கான இடம் அப்படின்ற அடிமட்ட தொண்டர் கல்யாணத்துக்குலாம் இவங்க போய் நம்ம பார்த்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யாரா எங்களை கல்யாணத்துக்கு வச்சு கூப்பிடுங்கடா, ஆனால் கல்யாணமே இல்லாட்டினாலும் பரவாயில்ல, சும்மா காது ஊத்தாது வைங்க, நாங்கள் வந்து பேசுகிறோம்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிடுறாங்க. முழுக்க பார்த்தீங்கன்னா A4 சீட்டில் 4-5 பக்கம் பின் பண்ணி வேற எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. பேசுகிறாங்க அப்பனும் மைனும் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. பாவங்க பின்னாடி திரும்பி அந்த கல்யாண பொண்ணை மாப்பிள்ளையும் மூஞ்சியை பார்க்கும்போது எப்போதாண்டா அந்த மைக்கை கீழே வைப்பீங்கன்ற மாதிரி இருக்குது. அவங்க ஆமாங்க, காலையில் ஆரம்பித்த கல்யாணம், அந்த புதுமண தம்பதிகள் அந்த புது வாழ்க்கையை தொடங்குறதுக்கான நைட் ஆயிரும். ஆனால் பாருங்கள், இவங்க மேடையில் பேசிட்டு தான் இருப்பாங்க. ஒருத்தர்லாம் மாப்பிள்ளைலாம் வெறி ஆகி போய் எந்திரிச்சு கிளம்பிட்டாப்புல. ஆத்தாடி இவங்க என்ன இப்படி பேசுகிறாங்க, இந்த பொண்ணே நமக்கு வேணாம்டா, திமுக காரன் பொண்ணுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்ட சம்பவம்லாம் நடக்குது. அப்போ கல்யாணத்துக்கு இனிமேல் யாரும் இவங்களை கூப்பிட்றாதீங்கன்னு சொல்கிற அளவுக்கு
பண்ணி வச்சிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. இதுக்கு பேர் தான் ஓமுக. அதனால தான் நான் அன்னையிலேருந்து இவங்கள ஓமுகான்னு வச்சேன். இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக வலைதளங்களில் ஓமுகான்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம வச்ச பேர் இப்படி பரவிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த விஷயங்கள் இன்னைக்கு திமுகவால் ஏற்றுக்க முடியாமல் தமிழக வெற்றி கழகத்தை சாடணும், தமிழக வெற்றி கழக தலைவரை சாடணும், சுற்றி இருக்கிற எம்எல்ஏ. இன்னைக்கு நீங்கள் அமைச்சர் சரத் வந்து ஒரு பிரச்சனை பண்ணிட்டாருங்க, ஏதோ சம்பவங்க, அது உண்மையாக பொய்யா நமக்கு தெரியாதுங்க. பதவி விலகணும்னு வைக்கிறீங்க, பதவி விலகிறதுக்காக நீங்கள் எவ்வளோ வேலை பார்க்குறீங்க. நாளைக்கு வேற ஒரு அமைச்சர் மேலே ஒரு பஞ்சாயத்தை கொடுப்பாங்க, லஞ்சமே வாங்காதவர் மேலே லஞ்சம் வாங்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் ஆட்கள் இவங்க. இல்லை ஒரு சாதாரண ஒரு எம்எல்ஏ மேலே ஒரு லஞ்சத்தை வாங்கிட்டாரு, ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்காக ஒரு பொருளை வாங்கிட்டாரு, ஏன் 5 சவரன் நகையை வாங்கிட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம நடவடிக்கை எடுக்கணும். ஏன் ஒரு சின்ன பொம்பளை பிள்ளை ஏதோ ஒன்று பண்ணிட்டாரு, ஒரு குழந்தைய வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு போலியாசன விஷயங்களை வந்து பரப்பி விடுவாங்க. உண்மையிலே செஞ்சால் கண்டிக்கத்தக்கது, கண்டனம் தெரிவிக்கணும், தலைவர் அவர்களை உடனடியாக பதவி நீக்கணும், நிறையா விஷயங்கள் போகுது. நான் சொல்கிறது போலியாக பிம்பத்தை உருவாக்குறது. இன்றைக்கி ஒரு சும்மா இல்லைங்க, ஒரு நம்ம வயசுக்குரிய ஒரு அம்மாவை கூட சும்மா ஏவி விட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கம்மான்னு சொன்னால் கூட உண்மைதானங்க, நம்ம நம்புவோம். இன்றைக்கி மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு பெண்களுக்கு எதிராக வர்ற கோபம், அந்த சம்பவன்றது கண்டிப்பாக கோபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இதை வச்சு தமிழக வெற்றி கழகத்தை இவங்க நாளைக்கு ஒவ்வொரு எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், பெரிய பெரிய தலைவர்களை பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? ஏன்னா இதுக்கு முன்னாடி எவ்வளவோ சம்பவம் நடந்திருக்கு. திமுக கார நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் பொம்பளை பிள்ளைங்களை வந்து தப்பாக யூஸ் பண்ணுறது, அந்த கையை போட்டு உரசுறது, கூட்டம்னாலே வந்து இடுப்பை கிள்றது, இந்த சம்பவங்கள்லாம் நான் சொல்லலைங்க, வலைதளங்களில் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கலாம். திமுகனா திமுக மட்டும் கிடையாது, அதிமுக நடந்திருக்கு, பாஜகவில் நடந்திருக்கு. பாஜகவோட நிர்வாகி இன்னொரு பாஜகவுடைய பெண் நிர்வாகியை இடுப்பு நக்கிட்ட வீடியோலாம் வைரலாக போயிட்டுருக்கு. அப்போ ஒவ்வொரு கட்சியிலையும் இந்த மாதிரி கேடு கட்டவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை, தமிழக வெற்றி கழகத்துக்குள்ளே இல்லைன்னு நான் சொல்லலை. இருக்கிறவங்களுக்கு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காரு. உடனடியாக நம்மளுடைய முதல்வர் அவங்களை வந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து நீக்கம் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க திரும்ப வந்து கட்சியில் சேர முடியாத, அவங்களுக்கு பதவியெலாம் வழங்க மாட்டாங்க. இவ்வளோ விஷயங்கள் தான் தமிழக வெற்றி கழகத்தில் போயிட்டுருக்கு. இன்றைக்கி மக்கள் முன்னாடி தப்பாக பிம்பத்தை காட்டுறதுக்கும், வரக்கூடிய இடைத்தேர்தலில் எப்படியாவது நம்ம தமிழக வெற்றி கழகத்தை ஜெயிச்சிடணும், திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவும் திமுகவும் ஒன்றா உட்காந்து கும்மி அடிக்கணும், இந்த தமிழ்நாட்டை மொத்தமாக மொட்டை அடிக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ வேலைகளை சீமானோட சேர்ந்து பார்க்குறதுக்கு, நம்ம மக்களை முட்டாளாக்குறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. மக்களே ஏமாந்து போயிடாதீங்க. அமைச்சர் சரத் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தப்புனா தப்பு தான், நெற்றிகன் திறப்பினும் குற்றம் குற்றமே. அதுக்காக கட்சி தலைமை முடிவெடுப்பாங்களே தவிர இவங்க முடிவெடுக்கக்கூடாது. நான் விஜயண்ணே, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட நிறையா வாட்டி சொல்லிட்டேனே கோரிக்கையா, கண்டவே நம்ம கட்சிக்கு நிர்வாகிகள், பழைய நிர்வாகி, பழைய கட்சி, நான் ஆலமரத்து கட்சி வாழமரத்து கட்சிலாம் வந்து சேருவாங்கனே, சேர்க்காதீங்க. இவங்கெல்லாம் இந்த எடுவட்டவங்களாம் அப்படி தான் பேசுவாங்க நான் சொன்னேன். பார்த்தீங்களா எப்படி பேசுகிறாங்க, கல்யாண வீட்டுலாம் போய் மேடைக்கு பேசுகிறாங்கண்ணே. இவங்களெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில. லைட்டாக அவங்க பாணியில் சட்டசபையில் வச்சு செஞ்சு விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது எங்களுடைய ஒரு கருத்துனே. அடுத்து இந்த வீடியோ பார்த்தவங்க தயவுசெய்து இந்த ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். பார்த்தவங்க கமெண்ட் சொல்லிடுங்க. இதை விட இந்த சரத் அமைச்சர் அவர்கள் இது வந்து பொய் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டுருச்சுன்னா மான நஷ்ட வழக்கு திமுகவில் தொடரலான்னு இருக்காரு. ஒரு 500 கோடி நிறைய அடிச்சு வச்சுருக்காங்கண்ணே, ஒரு 500-600 கோடியை வாங்கிருங்க, தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யுங்க. இதுதான் எங்கள் கருத்து. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.